ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம். நம்ம ஒன்று படிச்சிருப்போம், ஆனால் ஆர்ஜேக்குன்னு ஒரு ட்ரைனிங் இருக்கும், அதில் நிறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கணும்ல, அதெல்லாம் என்ன இருந்துச்சு? நான் படித்தது பிகாம். ஆக்சுவலாக நான் சிஏ படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதாவது 3 years முடிச்சுட்டு நான் சிஏக்குள்ளே போகணும் அப்படின்னு இருந்தது. ஸோ தட் இங்கே படிக்கிறது அப்படின்றது நான் வந்து ஸ்டடீஸில் போகல, நான் ப்ராக்டிக்கலில் வந்துட்டேன். இன்ஃப்ளூயன்சராக ஆகிறதுக்கு, அதில் பூஸ்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆர்ஜே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா? ஸோ இப்போ நான் இன்ஸ்டா எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் நான் சின்னதாக ஷார்ட்டாக நோட் சொல்லிட்டு தான் ஒரு சாங் நான் ப்ளே பண்ணுவேன். இன்னொன்று நிறைய சாங்ஸ் எனக்கு ஆர்ஜே ஃபீல்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சுது. காலையில் இருந்துச்சு எதுவும் இந்த சாங் கேட்டால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு என்னவோ இந்த ஆத்தாடி ஆத்தாடி அந்த பாட்டு கேட்கும் போது, அந்த பாட்டு அப்புறம் வந்து பண்ணையாரம் பத்மினியில் வந்து உனக்காக பிறந்தேனே அந்த பாட்டை கேட்கும் போது ஒரு மாதிரி ஹோம்லி ஃபீல் வரும். அது ஏன் வருதுன்னெலாம் தெரியல. இன்னும் எனக்கு காலையில் எந்திக்கும் போது நல்ல ஒரு வைபான எனக்கு வேணும் அப்படின்னா விஜய் ஆண்டனி பாட்டு எடுத்துருவேன். விஜய் ஆண்டனி பாட்டை சத்தியமாக கேட்டு பாருங்களேன். விஜய் ஆண்டனி பாட்டை வந்து நாக்குமுக்கா சாங்கு, மச்சக்கண்ணி, அந்த பாட்டெல்லாம் காலையில் கேட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நைட்டு நிறைய பேர் தூங்கவே முடியாது, அது எதனா யோசனையில் இருப்பாங்கல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி யோசனைலாம் வரப்போ எந்த மாதிரி பாட்டெலாம் கேட்பீங்க? ராஜா சார் சாங் தான். ராஜா சார் சாங் தான். அது அப்படியே அந்த நைட் டைமில் வந்து நைட் டைம்னாலே ராஜா சார் சாங் தான். ஸோ நார்மலாகவே ஹிப்ஹாப் தமிழா சாங் பிடிக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கேட்டோன்னா ஓகே, நம்ம வந்து அப்படி வைப்லேயே வந்து வாடி ஃபுல்லாக வாடி வாடி ஃபுல்லாக சாமே அப்படியே நம்ம சாப்பிட்ட கணக்கு கூட தெரியாது, அப்படியே உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும். அப்படின்னு ஒரு மாதிரி டவுன் ஆகும், இல்லைன்னா வந்து ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகும். அப்படி உங்களுக்கு எதனா எமோஷனல் கனெக்ட் சாங் இருக்கா? எங்கேயும் காதல் படத்தில் திமு திமு திம் திம் தினம் அந்த பாட்டு வந்து, அந்த பாட்டை நான் ஃபீல் பண்ணணும்னு அந்த படத்தை ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பேன். நார்மலாக வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரேடியோ கேட்க மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு டயலாமோ சுச்சுவேஷனில் தான் நானே போனேன். ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க. இங்கே எனக்கு தெரில, பட் திருநெல்வேலி சைடில் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா ரேடியோ அப்படின்றது வந்து நம்ம பேசுகிறது சாங்குன்றதை தவிர்த்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ இருக்கும்ல, ஸோ அப்போ நியூஸ் ஃபுல்லாக சொல்லுவாங்க. முன்னாடிலாம் வந்து இந்த பாட்டு கேட்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்கும், தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அப்படியே சிம்ரன் மேம் தான் அப்படியே வந்து நிற்பாங்க. ஆனால் இப்போ அந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ணுறன்ற பேரில் சோஷியல் மீடியாவை தள்ளினா வந்துக்கிட்டே இருக்கு பாருங்களேன். ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து வி ஹேவ் ஆர்ஜே ரம்யா வித் us. வணக்கம் மேம். ஹாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் எஸ், நீங்கள் சொன்ன விஷயம், ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த மீம் டெம்ப்ளேட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் அந்த பொயட்டிக் வேர்ட்ஸில் பார்க்குறப்போ இன்னொரு விஷயம் இருக்கப்போ நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதில் பார்க்குறப்ப வந்துட்டு இதில் ஸ்டடீஸ்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஒன்று படிச்சிருப்போம், ஆனால் ஆர்ஜேக்குன்னு ஒரு ட்ரைனிங் இருக்கும், அதில் நிறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கணும்ல, அதெல்லாம் என்ன இருந்துச்சு? ஆக்சுவலாக நான் படித்தது வேற, இப்போ இருக்கிறது வேற. நிறைய பேர் யோசிக்கலாம், அதாவது இதுக்கு மீடியா படிச்சிருக்கணும், நமக்கு வந்து தெரியணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லை. நான் படித்தது பிகாம். ஆக்சுவலாக நான் சிஏ படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதாவது 3 years முடிச்சுட்டு நான் சிஏக்குள்ளே போகணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் காலேஜ் டைம்ஸில் இந்த கல்ச்சுரல்ஸ் டைம்லலாம் வந்து ஒவ்வொரு காலேஜ் இன்டர் டிபார்ட்மெண்டல் இன்டர் கல்ச்சுரல் அந்த மாதிரி போக போக நம்மளுக்கு வந்து என்னோட ஸ்கில்ஸ் டெவலப் ஆக ஆக நான் ஆர்ஜேக்கு வந்துட்டேன். ஸோ தட் இங்கே படிக்கிறது அப்படின்றது நான் வந்து ஸ்டடீஸில் போகல, நான் ப்ராக்டிக்கலில் வந்துட்டேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போ விஸ்காம் படிச்சிருந்தாலுமே அவங்களுக்கு ஸ்டடீஸ் இருக்குமே தவிர ப்ராக்டிக்கல் இருக்கணும். அந்த இடத்துல வந்து டக்குன்னு இப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு பேசுகிற அளவுக்கு அந்த இடத்துல ப்ராக்டிக்கல் இருக்கணும். ஸோ ப்ராக்டிக்கல் இருந்துச்சுனாலே அது ஈஸியாக வந்துடலாம். அதுக்கு ஸ்டடீஸ் உட்காந்து வேலை மணிக்கிட்டு ட்ரைனிங் போகணும். நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பார்க்குறீங்களா, அந்த நியூஸ் சேனலில் அவங்க எப்படி டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதே நம்ம பேசலாம், ஆனால் அவங்க ஸ்டைலில் அவங்க பேசுவாங்க, நம்ம ஸ்டைலில் நம்ம பேசணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சாலே நீங்கள் அழகாக போயிடலாம். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஆர்ஜே மட்டும் பண்ணாமல் நீங்கள் இன்ஃப்ளூயன்சரும் இருக்கீங்க. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஆகிறதுக்கு, அதில் பூஸ்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆர்ஜே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா? ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு வந்து பேச தெரியும். எனக்கு வந்து ஓகே இந்த விஷயத்த எனக்கு பேச தெரியும், ஆனால் அது எப்படி டெலிவர், நான் சொன்ன மாதிரி தான் எப்படி டெலிவர் பண்ணணும்னு தெரியாது. இந்த ஆர்ஜே ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த டெலிவரபிளே வந்தது. ஸோ ஒரு இப்போ நான் இன்ஸ்டா எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் நான்
சின்னதா ஷார்ட்டா நோட் சொல்லிட்டு தான் ஒரு சாங் நான் ப்ளே பண்ணுவேன். இன்னொன்று நிறைய சாங்ஸ் எனக்கு ஆர்ஜே ஃபீல்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சது. ஓகே நம்ம கேட்டிருப்போம், ஆனா அந்த சாங்கோட லிரிக்ஸ் சுத்தமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த சாங்கை மறுபடியும் அந்த சாங் அந்த ரேடியோனாலே உள்ள சாங் கேட்கறது தான். ஸோ அப்படி கேட்டு 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 அப்படி வைப் ஆகி ஓகே இந்த லிரிக்ஸ்னே அப்போ இப்படின்னா அதான் அர்த்தம் இல்லை, அப்போ அதை சொல்லி நம்ம சொல்லலாம், ஏதாவது ஒரு பசங்களுக்கு வந்து மேட்சாக இருக்கும், அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போடுறதுக்காவது மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி அந்த சாங்கை வந்து எவ்வளோ அழகாக நம்ம வந்து சொல்லலாம், ஒரு சின்ன ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ அழகாக சொல்லலாம் அப்படின்றது நான் ஆர்ஜிக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் ஒரு குட்டியாக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எப்படி பேசுறது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம டெய்லியும் இருக்கிற காமன் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்கும்ல, காலையில இருந்துச்சு ஏதோ இந்த சாங் கேட்டால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு என்ன? ஆக்சுவலாக நான் வந்து சமைக்கிறேன்னு வைங்களேன், என்னைக்கா தான் சமைப்பேன், ஆடியில் ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் சமைப்பேன். சமைக்கும் போது எனக்கு என்னவோ இந்த ஆத்தாடி ஆத்தாடி அந்த பாட்டு கேட்கும் போது அந்த பாட்டு, அப்புறம் வந்து பண்ணையாரம் பத்மினியில் வந்து உனக்காக பிறந்தேனே அந்த பாட்டெலாம் கேட்கும் போது ஒரு மாதிரி ஹோம்லி ஃபீல் வரும். அது ஏன் வருதுன்னெலாம் தெரியல, ஒரு மாதிரி ஹோம்லி ஃபீல் வரும். ஸோ அது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகி அது பண்ணுவேன். இன்னும் எனக்கு காலையில் எந்திக்கும் போது நல்ல ஒரு வைபான எனக்கு வேணும் அப்படின்னா விஜய் ஆண்டனி பாட்டு எடுத்துருவேன். விஜய் ஆண்டனி பாட்டை சத்தியமாக கேட்டு பாருங்களேன். விஜய் ஆண்டனி பாட்டை வந்து நாக்குமுக்கா சாங்கு, மச்சக்கண்ணி அந்த பாட்டெல்லாம் காலையில் கேட்டோன்னா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு என்னன்னு தெரியல, அந்த நாள் ஃபுல்லாக சூப்பராக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டுக்குள்ளே செட் ஆயிரும். அது மாதிரி காலையில் ட்ராவல் பண்ணும்போது ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு கேட்டணும், முன்தினம் பார்த்தேனே அப்படின்னு போயிட்டு வாரணமாயிரம்ல எல்லா பிளேலிஸ்ட் அது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமிங்க்கு வந்து ஒவ்வொரு பிளேலிஸ்ட் எடுக்கும்போது செம்மையாக இருக்கும். இப்போ நைட்டு நிறைய பேர் தூங்கவே முடியாது, அது எதனா யோசனையில இருப்பாங்கல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி யோசனைலாம் வரப்போ எந்த மாதிரி பாட்டுலாம் கேட்பீங்க? ராஜா சார் சாங் தான், ராஜா சார் சாங் தான். அது அப்படியே அந்த நைட் டைம்ல வந்து நைட் டைம்னாலே ராஜா சார் சாங் தான். ஒரு ஈவினிங் டைம் எடுத்தோம்னா தேவா சார் சாங் எடுக்கலாம். தேவா சார் சலோமியா அந்த பாட்டெலாம் கேட்கும் போது சூப்பராக இருக்கும். அது வித்யாசாகர் சாங் இருக்குல்ல, அழகூரில் பூத்தவளே, அதெல்லாம் வந்து ஒரு 8:30 அந்த டைம் பீரியட்ல அதெல்லாம் கேட்கலாம். சூப்பர். அந்த டைம்ல வந்து அந்த பாட்டில் கேட்கும்போது இன்னும் ஒரு புது இம்பாக்ட் மாதிரி வரும். அது அந்த அழகூரில் பூத்தவளே தேன் 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 அந்த பாட்டெலாம் கேட்கும்போது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல ஒரு பாட்டு கேட்கும்போது சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி எதனா வந்து சாங் வந்து ஓகே சாப்பிட்ற டைம் இந்த சாங் ப்ளே பண்ணிட்டே நான் சாப்பிட்டுருவேன் அந்த மாதிரி எதனா? அப்போ வந்து எனக்கு வந்து ஹிப்ஹாப் தமிழா சாங் பிடிக்கும். ஸோ நார்மலாகவே ஹிப்ஹாப் தமிழா சாங் பிடிக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கேட்டோன்னா ஓகே நம்ம வந்து அப்படி வைப்லயே வந்து வாடி 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 சாமே அப்படியே நம்ம சாப்பிட்ட கணக்கு கூட தெரியாது, அப்படியே உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இத்தனை சிச்சுவேஷன்ஸ்க்கும் இவ்வளோ சாங்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல எல்லாருக்கும் ரிலேட் ஆகும்ல. அதே மாதிரி எதனா ஒரு சாங் கேட்குறப்போ நமக்கே ரொம்ப உருக்கமா போய் ஒரு மாதிரி டவுன் ஆகும், இல்லைன்னா வந்து ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகும். அப்படி உங்களுக்கு எதனா எமோஷனல் கனெக்ட் சாங் இருக்கா? எமோஷ்னல் கனெக்ட்னு இருக்காது, எனக்கு ஒவ்வொரு பாட்டுலையுமே அந்த ஒரு ஃபீல் வரும். ஆக்சுவலாக என்னன்னா நான் எவ்வளோ ஒரு பாட்டுக்கு கிரேஸ்னா இந்த எங்கேயும் காதல் படத்தில் திமு திமு திம் திம் தினம் அந்த பாட்டு வந்து அந்த பாட்டை நான் ஃபீல் பண்ணணும்னு அந்த படத்தை ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பேன். அந்த பாட்டு கடைசியில் தானே வரும். ஸோ அந்த பாட்டு வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா ஜாலியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து 2 பேர் வேறு வேறு கண்ட்ரியில் இருப்பாங்க, அப்போ தான் அந்த பாட்டு வரும். அந்த பாட்டை வந்து ஃபுல்லாக டெப்த்தாக ஃபீல் பண்ணணும்னு அந்த படத்தை ஃபுல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டில் அது கரெக்டாக அந்த பேப்பரை தூக்கி போடுவாங்க, கிழிஞ்சிரும், அதை எடுத்து பார்க்கும்போது திமு திமு தீம் தீம் அந்த லைனை வந்து ஃபீல் பண்ணணும்னு சொல்லி அந்த படத்தை ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பாட்டில் வந்து நம்ம அந்த பாட்டை கேட்கும் போதே தெரிஞ்சிடும் இது வந்து இந்த ஃபீலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அப்படியே கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் ஆயிரும். அண்ட் டைம் பாஸ் வித் ஆர்ஜே ரம்யா இருக்குல்ல, அந்த ஒரு ஷோல இருக்கிறப்போ உங்களுக்கு ரெகுலர் காலர்ஸ் இருந்துட்டே இருப்பாங்களா? அப்போல்லாம் வந்துட்டு ஓகே ரெகுலர் காலர்ஸ்லாம் இருக்காங்க, அதெல்லாம் ஒரு சந்தோஷமாவே இருந்தாலும் சில சேலஞ்சஸ் இருக்கும்ல. ஒரு இந்த ஃபீல்டுக்குள்ள வரப்போ வந்து காம்படிட்டிவா இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நம்ம பண்ற விஷயங்கள் யாரோ ஒருத்தங்க ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்ம இங்க எஃபோர்ட் போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்போம்ல. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்க ஃபேஸ் பண்றீங்க? ஓகே, அதுதான் ஆக்சுவலி நான் சொன்னேன்ல, அதாவது ஒரு கண்டென்ட்டை வந்து யார் வேணாலும் டெலிவர் பண்ணலாம், ஆனால் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, மற்றவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ அதாவது ஆர்ஜே வந்து எல்லாரும் ஓகே எல்லாரும் அதே மாதிரி தான் ஒரு 1 minute 2 minutes பேசுகிறாங்கன்னா அந்த டைமில் தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் எல்லாரும் எப்படி அதை கண்டென்ட் டெலிவர் பண்ணுறாங்கன்னு தான் இருக்குது. நான் ஒரு வே ஆஃப் கண்டென்ட் நான் டெலிவர் பண்ணுவேன், மற்றவங்க வந்து ஒரு வே ஆஃப் கண்டென்ட் டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ ஆர்ஜிஎஸ் அப்படின்றத பொறுத்து எனக்கு ஆர்ஜிஎஸில் நான் சொல்கிறேன், அதாவது நான் ஒரு விதமாக பேசுகிறேன்னா என்கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்கும், மைனஸும் இருக்கும் கண்டிப்பாக. அது மாதிரி அவங்ககிட்ட ஒரு ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஷோவுமே கரெக்டாக கேட்டோன்னா அது வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஓகே இவங்க ஷோ வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் ஸ்டார்டிங் வந்து லிசனர்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகே இது வந்து புதுசாக ஒரு ஆர்ஜே வந்திருக்காங்க இப்படி பேச போகிறாங்க, அப்புறம் போக போக பழகிறோம். ஏன்னா நார்மலாக வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரேடியோ
கேட்க மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு டயலாமோ சுச்சுவேஷன்ல தான் நானே போனேன். ஆனா நிறைய பேர் கேட்குறாங்க. இங்க எனக்கு தெரியல, பட் திருநெல்வேலி சைட்ல வந்து நிறைய பேர் கேட்பாங்க. இந்த தீப்பெட்டி செய்வாங்க தெரியுமா? ஸோ அந்த கம்பெனிலாம் வந்து ஒரு ரேடியோ பெட்டி அங்கே வச்சிருவாங்க. ஸோ அங்கே ஒரு 200 பேர் 300 பேர் இருப்பாங்க. ஸோ அங்கே தீப்பெட்டி செய்யும் போது அப்போ அந்த பாட்டை கேட்கறது, அந்த தீக்குச்சி சுத்தும் போது அந்த பாட்டை கேட்கறது, அப்புறம் டெய்லரிங் பண்ணும்போது, ஏன்னா ரேடியோ அப்படின்றது வந்து நம்ம பேசுறது சாங்குன்றதை தவிர்த்து காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ இருக்கும்ல, ஸோ அப்போ நியூஸ் ஃபுல்லாக சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து காமெடியாக ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க விஷயம், இப்போ சாங் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து விமன் சென்ட்ரிக் ஒரு ஷோ இருக்கும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி எல்லா ஷோவும் இருக்கும்போது கண்டிப்பாக அன்னைக்குள்ள நியூஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அவங்க விஷுவலாக பார்க்கணுன்றது அவசியமே கிடையாது. இப்போ டெய்லரிங் பண்ணுறாங்கன்னா விஷுவல் பார்த்துட்டே இங்கே பண்ண முடியாது, ஆனால் லிசன் பண்ணிக்கிட்டே பண்ணலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயம் பேசும்போதும் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆஸ் யூ சைடு வந்து ரேடியோங்கிறது நீங்க படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் மீடியாவா இருக்கும், மீடியமா இருக்குங்கிறப்போ நீங்க சொன்னது ஒருத்தங்களுக்கு கேட்குறப்போ எல்லாமே புரியுது அப்படிங்கிறப்போ நிறைய ஜானர்ஸும் நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஜானர் சொன்னால் அந்த ஜானருக்கு நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு ஆர்ஜேவா பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? சரி, எஸ். ஸ்டார்டிங் வித் கிட்ஸ் ஷோ. இந்த குழந்தைகளுக்கான ஒரு ஷோ. இப்போ குழந்தைங்கலாம் கால் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட என்ன மாதிரிலாம் பேசுவாங்க? ஆக்சுவலாக குழந்தைங்க கால் பண்ணாங்கன்னா அவங்கள மாதிரியே போயிடணும். இப்போ ஒரு பாப்பா வந்து கால் பண்ணுது அப்படின்னா, சொல்லுங்க பாப்பா என்ன வேணும், என்ன பாட்டு வேணும் அப்படின்னா, எனக்கா ஆன்டின்றோம். எனக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஏமா ஆன்டி நம்ம சொல்ல, எனக்கா ஆன்டி எனக்கு வந்து ஒரு காலர் எனக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. நீ பொட்டு வச்சு அந்த பாட்டு இல்லைப்பா அது, நீ பொட்டு வச்ச தங்க கோடம், அந்த பாட்டு ஆக்சுவலா வந்து பொன்மன செல்வன்ல வந்தது. ஸோ அது இப்போ வந்து லப்பர் பந்துல வரும்போது இப்போ உள்ள ஜென்ரேஷன் எப்படி தெரியுதுன்னா லப்பர் பந்துல வந்து ஆன்டி எனக்கு லப்பர் பந்துல இருந்து எனக்கு இந்த பாட்டு போடுங்க ஆன்டி. அப்ப எந்த பாட்டுடா கண்ணா அப்படின்னு அவங்கள மாதிரியே பேசிடணும். என்ன பாடு ஆன்டி, அந்த நீ பொட்டு வச்ச தங்க கூட வருவாங்கல்ல கிரிக்கெட் பேட்டு தூக்கிக்கிட்டு, சரிம்மா அந்த பாட்டு தானே வேணும், எனக்காக ஒரு 2 லைன் பாடுறியா, நான் வந்து பாடுறேன் அப்படின்னா, ஓயோயோ அவங்கள மாதிரியே போயிடணும். அவங்க எப்படி பேசுறாங்களோ அவங்கள மாதிரியே போயிடணும். பக்கத்துல சொல்லி வேற கொடுப்பாங்க. அதாவது அவங்க அம்மாக்கு கேட்குற பாட்டை இந்த பாப்பா கிட்ட சொல்ல வர சொல்லுவாங்க. பக்கத்துல யார் பேசுறா, அம்மா பேசுறாங்களா அப்படின்னா, ஐயோ அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு கொடுத்துரும். அது மாதிரி அவங்களோட டோனாலிட்டியில போயிடணும். எஸ். இப்போ நியூஸ்லாம் வாசிக்கிறப்போ இல்லைன்னா நியூஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னா அதை எப்படி பண்ணுவீங்க? நியூஸ் ரெப்ரசன்ட் ஆக்சுவலாக நியூஸுக்குன்னு தனி ஒரு ஸ்கில் வேணும். ஆக்சுவலாக அது வந்து இப்போ நானாவது வந்து கலோக்கியெல்லாம் பேசிடலாம், ஆனால் வந்து நியூஸ் அப்படி கிடையாது. அது வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயம் நம்ம தப்பாக பேசிட்டாலும் க்ளோஸ். ரேடியோலாம் அப்படி தான். ஆனால் வந்து நியூஸ் நான் ஒரு விஷயம் நான் பேசுகிறேன்னா அதில் நான் வந்து தெளிவாக இருக்கணும். நியூஸ் அப்படி தான், அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா அந்த விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ அதனால் எனக்கு நியூஸ் பேசணுனாலே எனக்கு பயம்தான். என்னோட ஷோலையுமே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நியூஸாக போயிட்டுருக்கு, இப்போ எந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் ஒரு நியூஸாக போகுதுன்னா அந்த நியூஸை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி கொடுக்க தான் நான் பார்ப்பேன். பிகாஸ் நான் நியூஸ் லென்த்தாக போனேன்னா நான் ஏதாவது சொதப்பிடணும்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதனால் நியூஸ் நான் டச்சே பண்ண மாட்டேன். அது வந்து அதனால டைம் பாஸ் ஷோ வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரொம்ப கன்வீனியன்ட், ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ஜாலியான ஒரு ஷோ. கம்மிங் டு யோர் ஷோ, உங்களோட ஷோ வந்து ரொம்ப ஃபன் ஃபில்டா இருக்கும்ல, ஸோ உங்க ஷோல எப்படி இருக்கும்? என் ஷோ வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு நார்மலாக இப்போ ரீசெண்டாக என்ன சாங் போட்டு அடிச்சாங்க, தொட்டு தொட்டு பேசும் சொல்தானா, அந்த பாட்டு போட்டு அடிச்சாங்களே. ஸோ அதை நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பப்பப்பா ஒரு பாட்டு ரீக்ரியேட் ஆயிடக்கூடாது, எல்லாரும் போட்டு அடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் முன்னாடிலாம் வந்து இந்த பாட்டு கேட்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்கும், தொட்டு தொட்டு பேசும் சொல்தானா, அப்படியே சிம்ரன் மேம் தான் அப்படியே வந்து நிற்பாங்க. ஆனால் இப்போ அந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ணுறன்ற பேரில் சோஷியல் மீடியாவை தள்ளினா வந்துக்கிட்டே இருக்கு பாருங்களேன். இவங்கெல்லாம் சிம்ரனை ரீக்ரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க, ஆனால் அந்த பாட்டை போட்டு அடித்து நவுட்டிடுறாங்க. இப்போ அந்த பாட்டை கேட்கும் போது ஸ்க்ரால் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல. ஸோ சோஷியல் மீடியா வந்து எந்த அளவுக்கு சூப்பராக நம்மளுக்கு அமைதோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு பாட்டை அண்டர் ரேட்டடாக ஒரு சாங் நம்ம வந்து பொத்தி வச்சிருப்போம். அந்த பாட்டை யாரும் எடுக்கக்கூடாது, யாரும் கேட்டக்கூடாது, நம்ம மட்டும் கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். ஆனால் அந்த பாட்டை வந்து எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாரும் போட்டு திருப்பி கேட்குறாங்கன்னு நினைக்கும் போது, போங்கடா பொத்தி வச்சதெல்லாம் போச்சே அப்படின்ற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு அப்படி ஜாலியாக போயிடும். இப்போ வந்துட்டு இப்போ லவ் குரு மாதிரி ஒரு ஷோ இருக்குன்னா அது ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிற ஷோவில், ஸோ அப்படி ஒரு ஷோ பண்ணணும்னா எப்படி இருக்கும்? லவ் குரு ஷோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணும் ஒருத்தவங்களை. ஏதாச்சும் ஒரு விஷயம், இப்போ எல்லாருமே லவ்ல இருப்பாங்க, எல்லாருக்குமே வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கோ, கண்டிப்பாக எக்ஸ்லாம் இருக்கும், எக்ஸஸ் இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அது ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு ஷோ.
அதாவது நம்ம ஹார்ஷ் கொடுத்து பேச வேணாம், எந்த ஒரு பட்டி டிங்கரிங் பண்ண வேணாம், நம்ம பேசுறதே அவங்களுக்கு வந்து இம்பாக்ட் ஆயிரும். ஆக்சுவலாக யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதாவது நம்ம விட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் யோசிக்கிறது அவங்களுக்கு தெரியும்னு வேற நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்களே தவிர அவங்க வந்து உங்களை பற்றி யோசிக்கிறாங்களான்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த யோசனையை விட்டு நீங்கள் தள்ளி போயிடுவீங்க. பிகாஸ் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் இன் பேக் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும்ல. கொடுத்தா தானே அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களே ஒன் சைடாக எவ்வளோ நாள் தான் புஷ் பண்ணுவீங்க? அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் வலிக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? வலிக்குதுன்னா அந்த கையை நீங்கள் எடுத்துருவீங்க தானே. ஒரு விஷயத்தை நீங்கள் தொடுறீங்க, ரொம்ப வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்களா? வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு கைக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், உங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்ல. அப்போ அந்த கையை தாராளமாக நீங்கள் எடுக்க தானே செய்வீங்க. அப்போ ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க போயிட்டாங்க, உங்களுக்கு அது திரும்பி வலிக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வலியை தேடி ஏன் மறுபடியும் போகிறீங்க? ஸோ இது பேசுகிறப்போ அவங்க கண்டிப்பாக ஆமாண்ணே நம்ம தான் வழிய பேக் மாதிரி போயிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு கண்டிப்பாக அது அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு ஷோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது எங்கேருந்து வருதுன்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஒவ்வொரு ஜானருக்கும் இவங்க ஒன்று கொடுக்குறாங்களே. ஆனால் இந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்களே, டக்குன்னு நல்லா ஃபன்னியாக போயிட்டு இருக்கு, ஜாலியாக இருக்குங்கிறப்போ ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக ஒருத்தவங்களோட சோலை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ இன்டர்நெட் வந்துடுச்சு, நமக்கு வந்துட்டு சோஷியல் மீடியா இருக்குது அப்படிங்கிறப்போ வி ஹாவ் ஸோ மெனி இன்ஃப்ளூயன்சஸ். எல்லாருமே ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாகவும் இருக்கட்டும், நெகட்டிவ் ஆஸ்பெக்டாகவும் இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க. ஆனால் டக்குன்னு ஃபேமஸ் ஆகிடுறாங்க. அப்படி ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா எல்லா இடத்துலையுமே இன்வைட் பண்ணுறாங்க. ஒருத்தங்க ரியல் டேலண்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த புஷ் கூட இருக்காது. இங்கே நெகட்டிவ் வேல கூட ஒருத்தங்க வந்துட்டு மேலே வந்துட்டே இருப்பாங்க, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலாக அது அப்படிதான். அது வந்து இப்போ உள்ளவங்களாம் வந்து எது ரொம்ப ஈஸியான வே அப்படின்னு நினச்சி அவங்க அந்த வே சூஸ் பண்ணி போயிடுறாங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட். அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ரெக்கக்னைசேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஆனால் சில பேர் வந்து இந்த ஷார்ட் ரூட்டில் போகிறாங்கல்ல, அதாவது ஒரு விஷயம் வந்து நெகட்டிவாக பண்ணி ஒரு விஷயம் வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்படி ஆயிருக்காங்க. ஆனால் ஒரு 1 மந்த் அவங்க ட்ரெண்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் மந்த் அவங்க என்ன ஆனாங்க, அவங்க ப்ரொஃபைல் யாரும் போய் எட்டி கூட பார்க்கறது கிடையாது. ஏன்னா ஒரு மாதம் தான் அதோட பேச்செல்லாம் இருக்கும். இப்போ அக்காசு நிறைய பேர் வந்தாங்க, சட்டுன்னு எல்லா அக்காசும் வந்தாங்க. அது ஒரு மாதம் அப்படியே ட்ரெண்டில் போச்சு. அதுக்கப்புறம் அவங்கள காணும். அதுக்கப்புறம் அது வந்து கரெக்டாக அந்த ஒரு ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான், கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் வந்து ஹைலைட்டாக இருக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து கரெக்டாக இருக்கணுமான்னு சொல்லி நம்ம முதல்ல யோசிச்சுட்டு அது வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக போய்கிட்டே இருங்க. அதுக்கான ரெகக்னைசேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்களே, டெபியூ டேரக்டர் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ மணிகண்டன் சார், டேரக்டர் மணிகண்டன் சார்லாம் முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸு குட்டி ரோலில் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்காக்க போல படத்துலலாம் வந்து டிரைவரா ஒரு சீன் இருந்தது. அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு விஷயம் கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இப்ப வந்து தெரியுது, ஓகே அவங்க பேசினாலே கண்டிப்பா அவங்க இன்டர்வியூ நம்ம இப்ப கேட்டோம்னு வைங்களேன், கரெக்டா நம்மளுக்கு ஒரு இம்பாக்ட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஒரு கன்சிஸ்டண்டா பண்ண தான் ஒரு விஷயம் வந்து அவங்க ஹைலைட் ஆவாங்க. ஸோ ஒரு விஷயம் வந்து மற்றவங்க வந்து ஷார்ட்கட்ல போறாங்க அப்படின்னா நம்மளும் அந்த ஷார்ட்கட்ல போகணுமா அப்படின்னு வந்து யோசிக்கவே கூடாது. நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அதை கன்சிஸ்டண்டா பண்ணாலே போதும். உங்களோட ஃபுல் எஃபர்ட், ஃபுல் லவ், சப்போர்ட் எல்லாத்தையுமே அதில் கொடுத்துட்டா போதும். கண்டிப்பா அதுக்கான ரெகக்னைசேஷன் கண்டிப்பா கிடைக்கும். எஸ், நம்ம வந்து சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்க்குறப்போ சோஷியல் மீடியாவில் அவங்களோடது வந்து ரெகக்னைஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்களே, நமக்கே அதை பார்க்குறப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணணும்னு தோணல. அப்படியெல்லாம் இருக்காங்களா உங்களுக்கும்? ஆக்சுவலாக இருக்காங்க. ஆனால் அது வந்து தப்புன்னும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்று வரும். இப்போ வந்து சில பேர் என்னை பார்க்கும்போது யோசிக்கலாம், இந்த பிள்ளை எதுக்கு பாட்டு போட்டு இப்படி பண்ணிட்டு கிடக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் சில பேருக்கு அது வந்து நல்லா இருக்கும், சில பேருக்கு நல்லா இருக்காது. ஸோ ஐஸ் வந்து நிறைய கண் பார்வைகள் வந்து நிறைய பார்வைகள் இருக்கு. அவங்களோட பார்வை வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கேட்க முடியாதுல்ல. ஸோ அவங்களோட இப்போ கெட் ரெடி வித் மீன்றது பண்ணுறாங்க. எனக்கெல்லாம் முன்னாடி ஒரு தாட் இருந்துச்சு, கெட் ரெடி வித் மீ ஏன் கூட நீங்கள் ஏன்ப்பா ரெடி ஆகணும்? ஏன்னா கெட் ரெடி வித் மீ அப்படின்றதுக்கு ஒரு தமிழ் என்னது, கெட் ரெடி வித் மீ ஏன் கூட ரெடி ஆகுங்க அப்படின்னு. எதுக்கு ரெடி ஆகணும் அப்புறம் ஒரு பாயிண்ட் இருந்தது, எனக்குள்ள ஒரு தாட் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கான ரியலைசேஷன் வந்துச்சு, ஓகே
அவங்க வந்து ஒரு ஃபன்னா பண்றாங்க, ஒரு விஷயம் வந்து சூப்பரா போகுது. ஸோ அதனால நிறைய பேருக்கு வந்து என்னென்ன ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு வேற தெரியுது. எனக்குலாம் அந்த கெட் ரெடி வித் மீ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ நம்மளோட ஷேடுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சன்ஸ்கிரீன் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் போல, இந்த பிள்ளையும் நம்மளோட ஷேட்ல தானே இருக்கு, இந்த மாதிரி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம் போல, அந்த மாதிரி பிராண்ட்லாம் தெரிய ஆரம்பிக்குதுல. ஸோ அதுலயும் சில விஷயங்கள் நல்ல விஷயங்களா தானே இருக்கு. ஸோ அதனால கண் பார்வையில தான் இருக்கு, யார் யாருக்கு என்ன தேவை அப்படின்றது அதுல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டிவி அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அட்ராக்ஷன் தானே. இப்போ ஒரு விஷயம் வந்து டிவி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவுமே எல்லாமே அவங்க ட்ரூவா இருந்து தான். இப்போ ஒருத்தவங்க ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 99% எனக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. எனக்கு வந்து ஒரு தப்பான கமெண்ட்டோ தப்பான மெசேஜஸோ ஒரு கவுண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அவங்க ஆர்ஜே ரம்யா தானே அப்படின்வாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் நான் என் ஃபேமிலியோட போகிறேன் அப்படின்னா என் ஃபேமிலி இருக்கும்போது யாரும் வந்து கேட்டுறக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்கும். என்னோட சொந்த ஊரில் என்னோட வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கும் போது அந்த டைம் தான் நான் வந்து அவங்களை நான் ப்ரூவ் பண்ணேன். எங்க ஃபேமிலி வந்து நான் ப்ரூவ் பண்ணேன். ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைத்து நோய்களுக்குமான குணம்.